ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒன்று அற்புதங்களை செய்யும் சக்தி, சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டி ஆஃப் ஒர்க்கிங் மிரக்கிள்ஸ். அற்புதங்களை செய்கின்ற சக்தி, அசாதாரணமானவைகளை செய்துவிட்டால் அதுதான் அற்புதம். இப்படி அசாதாரணமான காரியங்களை செய்கிறதுனாலே என்ன அதனால பலன் என்று பார்த்தால், ஜனங்களை கவர்ச்சிப்பதற்காக இப்படி அற்புதங்கள் செய்யப்படுகிறது. அடுத்தது, ஜனங்கள் இப்படி அற்புதங்களை செய்கிறவர்களை பெரிய ஆட்களாக, பெரியவர்களாக, அற்புதமான ஆட்களாக அவர்களை பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, எல்லாவற்றுக்கும் மேல பணம். அற்புதங்களை செய்யும்போது கூட்டம் கூடுவது மாத்திரமல்ல, பணம் வந்து சேருவதை பார்க்க முடிகிறது. இரண்டு விதமாக இதை நாம் பார்க்கலாம். ஒன்று, தேவன் மனிதனை கொண்டு செய்கின்ற அற்புதங்கள். இன்னொன்று, மனிதன் செய்கின்ற அற்புதங்கள். மனிதன் எப்படி அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், அசுத்த ஆவிகளின் உதவியோடு செய்ய முடியும் என்பதை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனாலே செய்யப்படுகிற, மனிதனை கொண்டு தேவன் நடப்பிக்கிற அற்புதங்கள் என்பது அவைகள் ரட்சிப்புக்கு ஏதுவான அற்புதங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்பட, ஆத்துமாக்கள் தேவனை கண்டு கொள்ள, ரட்சிக்கப்பட, இவைகள் தேவனாலே மனுஷனை கொண்டு செய்யப்படுகிற, அது நம்ம ஊழியர்கள் என்கிறோம், வரம் பெற்றவர்கள் என்கிறோம். விசுவாசிகளும் பலர் இப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதனால் செய்யப்படுவது அவைகள் எதற்காக என்று சொன்னால், பிழைப்புக்காக. தேவன் செய்வது அற்புதம், மனுஷன் செய்வது மாய வித்தை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்ற சுவிசேஷகனை பற்றி பார்க்கிறோம். அன்றைக்கு எருசலேமிலே சீஷர்கள் சிதறடிக்கப்பட்ட போது பிலிப்பு சமாரியாவுக்கு போகிறான். அங்கே சமாரியாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அங்கே பிலிப்பு செய்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது பலர் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த சமாரியாவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று அந்த 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதே இடத்துல ஒரு மாய வித்தை செய்கிற ஒரு சீமோன் என்ற ஒருவனும் இருந்தான். மாய வித்தைக்காரனாகிய சீமோன் என்று அவனுடைய பெயர். அவன் தன்னுடைய மாய வித்தைகளினாலே ஜனங்களை கவர்ச்சித்து, அவர்களாலே பணம் சம்பாதித்து, அந்த மாய வித்தைகளை கொண்டு பணம் சம்பாதித்து பெரியவனாக, அவன் ஒரு பெரிய சக்தி என்று எண்ணினார்கள் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த மாய வித்தைக்காரனாகிய இந்த சீமோனும் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வாசிக்கின்றோம். அவன் பிலிப்போடு கூட இருந்திருக்கிறான். அது அந்த வரலாறு நமக்கு நன்றாக தெரியும். இப்படி மாய வித்தைக்காரர்கள் கூட ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டு, தங்கள் மாய வித்தைகளை எல்லாம் விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அநேக மாய வித்தைக்காரர்கள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த மாய வித்தையினுடைய புஸ்தகங்களை போட்டு எரித்தார்களாம். அதனுடைய விலை கிரயம் என்ன என்று பார்த்தால் 50,000 வெள்ளியாம்.
அவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த மாய வித்தை புஸ்தகங்கள் எல்லாம் அந்த அவைகளை வேண்டாம் என்று எரித்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஆண்டவருடைய செயல்தான் இந்த அற்புத செயல். கர்த்தர் மாத்திரமே அற்புதங்களை செய்ய முடியும். உதாரணத்திற்கு மோசேயிடம் ஆண்டவர் சொல்கிறார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, என் கையை நீட்டி சகல விதமான அற்புதங்களினாலும் எகிப்தை நான் வாதிப்பேன் என்று சொல்லுகிறார். எகிப்தின் ராஜா பார்வோன் கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடார். என்னுடைய கையை நீட்டி நான் அற்புதங்களை செய்து எகிப்தை நான் வாதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக, இஸ்ரவேல் மக்கள் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, தங்களை ஆராதிக்க அவர்களை விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் அவருடைய கரத்தை நீட்டி எகிப்து தேசத்தை பாதித்ததை நாம் பார்க்கிறோம். மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறத இன்னும் அதிகமாக நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கையில் அளித்திருக்கிற சகல அற்புதங்களையும் பார்வோன் முன்பு செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார். அற்புதங்களை செய்கிறவர் கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே ஆவியானவராக இருந்தார். ஆவியானவர் அற்புதங்களை செய்தார். மோசேயினுடைய கையினாலே தான் அவரால் அற்புதங்களை செய்ய கூடும். அப்படியானால் ஆண்டவருக்கு அற்புதங்களை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவை, ஒருவர் தேவை. தமது நாமத்தின் மகிமை விளங்குவதற்கு தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் மூலமாக செய்ய போகிற என்னுடைய அற்புதங்களை, நான் செய்ய போகிற அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பாக நீ செய்வதற்கு கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோன் அற்புதங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அற்புதங்களும் அடையாளங்களையும் பார்வோன் மோசேயின் மூலமாக கர்த்தரே செய்தார் என்பதை பார்க்கிறோம். முடிவிலே அவன் அவர்களை விடுதலை செய்கிறான். 105ஆம் சங்கீதம் 26, 27 வசனங்களில் அதுதான் சொல்லுகிறது. அதே வேளையில மந்திரவாதிகளும் அங்கே அற்புதம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு உதாரணம், மோசேயினுடைய கோல் கீழே போடப்பட்ட போது பார்வோனுக்கு முன்பாக போய் என் ஜனங்களை போக விடு என்று சொல்லி ஒரு அற்புதத்தை காட்டுகிறான் மோசே. மோசேயினுடைய கோல் கீழே விழுந்த போது அது சர்ப்பமாக மாறியது. உடனே அங்கே இருக்கிறவர்கள் அதிர்ச்சி அடைந்து பார்க்கும்போது மந்திரவாதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களையும் இந்த அற்புதத்தை செய்ய சொன்ன போது அவர்களும் தங்கள் கோல்களை போட்டார்கள். அதுவும் அவைகளும் சர்ப்பங்களாயின. ஆனால் நடந்தது என்ன? மோசேயினுடைய சர்ப்பம் அத்தனை பேருடைய சர்ப்பங்களையும், அந்த கோல்கள் மூலமாக உண்டாக்கப்பட்ட சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. அப்போது அப்படியானால் யார் செய்த அற்புதம்? மெய்யான அற்புதம். அற்புதம் என்பதற்கு அடையாளம் மோசே செய்தது, அது கர்த்தர் செய்தது. மந்திரவாதிகள் செய்ததெல்லாம் அவைகள் பெருக்கமே நடந்ததே தவிர வித்தையாக நடந்தது. அவைகள் உண்மையானவைகளாக இல்லை. மோசே தவளைகளை பிறப்பிக்கும்படி கர்த்தர் சொன்னார். தவளைகளை பிறப்பித்தான் மோசே வார்த்தையினாலே. மந்திரவாதிகளும் தவளைகளை பிறப்பித்தார்கள். ஆனால் தவளைகளை அகற்றுவதற்கு, அவைகளை அழிப்பதற்கு, அவைகளை இல்லாமல் போக செய்வதற்கு மோசே ஜெபிக்க, வேண்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. இதுதான் ஆண்டவருடைய அற்புதம், கர்த்தருடைய அற்புதம் என்று நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது, புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு இவர்கள் எல்லாரும் அற்புதம் செய்தார்கள். மார்க் 16:20 ஆண்டவராய் இயேசு சொன்னார், இதையெல்லாம் செய்யுங்கள், போய் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், குருடர்களை கண்களை திறவுங்கள்,
சப்பானிகளை முடவர்களை நடக்க செய்யுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்றெல்லாம் சொல்லி இலவசமாய் கொடுத்து இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லுகிறார். நான் கடைசியாக மார்க் 16:20 பார்க்கிறோம், அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் செய்தார்கள். அப்போஸ்தலர் போய் பிரசங்கம் தான் செய்தார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அது மெய்யாக சுவிசேஷம், இயேசுவை குறித்த சுவிசேஷம் மெய்யாக விளங்கியது. அப்பொழுது கர்த்தருடைய அற்புதமும் அதிசயமும், கர்த்தர் அவளோடு கூட இருந்த செய்த அற்புத அதிசயங்கள் அங்கே நடைபெற்றன. அது மாத்திரமல்ல, அவர்கள் மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்யவில்லை. அப்போஸ்தலர்கள், கர்த்தரும் அப்போஸ்தலர்களுக்கு அற்புதங்களை செய்தார். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு அடுத்த நாளில் சிறைச்சேதமாக வேண்டியவன் அன்று ராத்திரியிலே அவன் விடுவிக்கப்பட்டான். அதே போல பவுலும் சீலாவும் எப்படி தேவதூதன் மூலமாக பேதுரு விடுவிக்கப்பட்டான். பவுலும் சீலாவும் பாடிக்கொண்டிருக்கும் போது சிறைச்சாலைக்குள்ளே அவர்களை அடித்து காயப்படுத்தி அவருடைய கால்களை தொழுமரத்திலே கட்டி வைத்து அவர்கள் ராத்திரியிலே பாடுகிறார்கள். அந்த நேரத்தில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்குகிறது. கர்த்தருக்காக அவர்கள் அற்புதம் செய்தார்கள். என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பேசினார்கள், கர்த்தரை பற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே வேளையில மோசேயின் மூலமாக செய்தது போலவே இவர்கள் மூலமாக முடவர்களை எழுப்பினார், மரித்தோரை எழுப்பினார். அங்கே அற்புதங்கள் நடந்தது. இவைகளெல்லாம் அப்போஸ்தலர்கள் கையினாலே நடந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படி ஆவியானவர் அவர்களை கொண்டு நடப்பித்த அற்புதங்களும் அதிசயங்களும் எதற்காக அவைகள் செய்யப்பட்டன என்றால், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக. கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் இந்த அற்புதம் செய்கிற சக்தி குறைந்து கொண்டே வந்தது. மறுபக்கம் கள்ளத்தனமான அற்புதங்கள், மாய வித்தைகள், அவைகள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே வந்தது. தேவனுடைய அற்புதம் ஒரு பக்கம், மாய வித்தைகள் ஒரு பக்கம். இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த அற்புதம் செய்கிற சக்தியின் மூலமாக அன்றைக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார்கள். அன்றைக்கு ஆவியானவர் கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் தொடர்ந்து போக 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 இந்த அற்புதம் செய்கிற ஊழியம், ஆவியானவருடைய ஊழியம் என்பதை அது அப்படியே மூடி போட்டு ஒரு மனிதனுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியமாக இது மாறி போனதுனாலே, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களைப் போல இவைகள் மாறி போனதுனாலே எவ்வளோ ஒரு பரிதாபம் பாருங்களேன். இன்றைக்கு அற்புதம் செய்கிற சக்தி இருக்கிறது, ஆனால் அன்றைக்கு ஆத்துமாக்கள் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டது போன்ற அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கவில்லை. எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது? நமக்கு தெரிந்த அற்புதங்கள் தான். தொட்டால் கீழே விழுகிறது, அழைத்தால் பெயர் சொல்லி அழைத்து அப்படியே விட்டு விடுகிறது. பிசாசு ஓடுகிறது, ஆனால் பூரணமான விடுதலை கிடைப்பதில்லை. ஒரு மந்திரவாதி ஒரு வாலிப பெண்ணுடைய அசுத்தாவியை விரட்டினான். இது நடந்த சம்பவம். அவன் விரட்டின போது அது போகவில்லை, ஆனால் அதை கட்டி வைத்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டோம். சில வருஷங்கள் அது கட்டப்பட்டு அந்த பிள்ளை, அந்த பிசாசு கட்டப்பட்டதை தவிர அந்த அலைக்கழிப்பு அந்த பிள்ளையினுடைய வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதை நாங்கள் இன்றைக்கும் அந்த பிள்ளை இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பத்தார் அவர்களை வருவதற்கு பயப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு பயப்படுகிறார்கள். அன்றைக்கு துணிந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், கர்த்தரிடத்தில் வந்தார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், முழுமையாக ஆத்தும ஆதாயம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் என்பது இல்லை, ஆனால் அற்புதங்கள் மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே என்பார்கள், உங்களை அறியேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு தேவை ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு இன்றைக்கு என்ன தேவை? தேவனுடைய ஆவியானவர் நடப்பிக்கிற அற்புதங்கள் தேவை. அற்புதங்கள் எப்படி நடைபெறும்? கர்த்தருடைய வார்த்தையையும் நாமத்தையும் அவருடைய ஆவியானவரையும் கொண்டு உண்மையாய் செய்யப்படுகிற, உத்தமமாய் செய்யப்படுகிற
அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவராலே நடத்தப்படுகிற அந்த ஊழியம் நடந்தால் மாத்திரமே ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை இரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற அந்த வைராக்கிய வாஞ்சையோடு ஆவியானவர் கிரியை செய்தால் ஒழிய ஒரு ஊழியக்காரனா, ஒரு பிரபலமான ஊழியக்காரராக இருந்தாலும் வரம் பெற்றவர்களாக இருந்தாலும் அற்புதங்களை செய்வதனாலே பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களைப் போல அவைகள் மாறி போகிறது. இன்றைக்கு திரளாக மக்கள் வருகிறார்கள், அதிகமாக பணம் கொடுக்கிறார்கள், காணிக்கைகளை கொடுக்கிறார்கள், முழு விடுதலை பெற்று போகிறார்களா என்பது மிகவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதம் செய்யும் சக்தியை பெற்ற அந்த அப்போஸ்தலர்களுடைய காலத்திலிருந்து, பரிசுத்தவான்களுடைய காலத்திலிருந்து இன்றைக்கும் சிலர் உண்மையாய் பலர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த சுவிசேஷம் இன்றைக்கு வாழ்கிறது, ஆண்டவருடைய நாமம் வாழ்கிறது, வரங்கள் இன்றைக்கு நம்பப்படுகிறது, விசுவாசிக்கப்படுகிறது. ஆனால் மிகவும் பரிதாபமான ஒரு காரியம், உலகத்திற்கும் ஊழியத்திற்கும் நடுவே நின்று கொண்டு, கர்த்தருக்கும் உலகத்திற்கும் நடுவே நின்று கொண்டு அற்புதம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், அதையும் இதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சாதனை அல்ல, அது வேதனையாக முடிகிறதை பார்க்கிறோம். எத்தனை ஊழியர்கள் ரியல் எஸ்டேட் செய்து கொண்டே அற்புதம் செய்கிறேன் என்கிறார்கள். ஒருவேளை நம்ம இதை கிரிட்டிக்கலாக பார்க்கிறது போல நீங்கள் நினைக்கலாம். இது நடக்கிற சம்பவம், நடக்கிற காரியங்கள். நான் அற்புதம் செய்கிறேன், நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்கிற பிரபலமான மக்கள் எல்லாரும், அவர்கள் ரியல் எஸ்டேட் செய்கிற ஊழியக்காரர்கள் பலர் இருக்கிறார்கள். பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெரிய பெரிய வியாபாரம், பெரிய ப்ராஜெக்ட்ஸ், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆத்தும ஆதாயத்திற்காக அற்புதம் செய்ய முடியாது. ஆனால் அற்புதம் செய்கிறேன் என்று சொன்னால் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதும் கூடாத காரியம். அதனாலே எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் இதை குறித்து செபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.